வைரல் குக்கி பை ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கேங்க. இப்போது எல்லா சோஷியல் மீடியாவிலும் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொருட்கள் இருந்தாலே போதும். வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து 1/2 கப் கிட்ட எடுத்து இது கூட வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஒரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. முட்டை பிடிக்காதவங்க தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து அடித்து எடுத்த பிறகு சூடான பால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிளாஸில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் பால் கொஞ்சம் அதிகமாக்கனால எனக்கு மைதோட குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டியதாக இருந்தது. ஒரு 1/4 கப்பு நீங்கள் எடுத்தாலே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃபில்டரை வச்சு இந்த மாதிரி இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடையும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பால் கொஞ்சம் கூட சேர்த்தனால எனக்கு திருப்பி நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை கூட நம்ம சோக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டத்துக்கு அளவுக்கு கணக்கு கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்தது எல்லாமே ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்து அதுக்குள்ளே சாக்லேட் நம்ம ஃபில் பண்ணி பேக்கிங் ட்ரேயில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சாக்லேட்டு காம்பவுண்ட் சாக்லேட் இல்லாமல் நார்மல் சாக்லேட் வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காம்பவுண்ட் சாக்லேட் எடுக்கனால எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட்டாகவே இல்லை சாக்லேட்டு. இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சா ஓவனில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஓவன்லையும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஏர் ஃப்ரையில் குக்கரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக வேகக்கூடிய ரெசிபி தான் இது. நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் வந்து 230 டிகிரியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் வந்து 15 நிமிஷம் வச்சேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். 20 மினிட்ஸு கழித்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். கேக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது. ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும், அந்த சாக்லேட் எனக்கு மெல்ட் ஆகலை. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.